கணிதவியல் ஆய்வாளர்களின் ஆராய்ச்சி முடிவில் பிபோனாசி சீகுவன்ஸ் என்கிற ஓர் கருத்து படிவத்தை கண்டுபிடித்தனர். இயற்கையில் தோன்றக்கூடிய இந்த படிவம் மாதாவின் துணியில் இருப்பது வியப்பளிக்கிறது. கட்டிட கலைஞர்களும் ஓவியர்களும் பயன்படுத்தக்கூடிய கெப்லர்ஸ் ட்ரையாங்கிளின் கோல்டன் ரேஷியோ என்னும் தங்க விகிதமானது அன்னையின் வயிற்று பகுதியில் சரியாக இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த தத்துவம் பித்தாகரஸ் என்பவரிடமிருந்து எடுக்கப்பட்டதாகும். அன்னையின் உருவத்தில் ஜியாமெட்ரிக் என்னும் வடிவவியலும், அஸ்ட்ரானமி என்னும் வானியலும், அரித்தமேட்டிக் என்னும் எண்கணிதவியலும் மிகச்சரியாக உள்ளதை கண்டு இசை மட்டுமே இதில் குறையாக உள்ளது என அதையும் ஆராய்ந்து பார்த்து விடுவோம் என ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அன்னையின் உருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களையும் மற்றும் பூக்களையும் அவர்கள் இசை குறிப்புகளாக மாற்றினர். அதனை மேலிருந்து கீழாக நேர் திசையில் ஓர் வரிசையாக அமைத்து அவற்றை மியூசிக்கல் நோட்ஸாக சேர்த்து பார்த்தபோது அவை பாடலை போன்ற அழகான ஓர் மெல்லிசையாக வெளிவந்தது. அன்று ஜான் டியாகோவிற்கு காட்சியளித்த நாளில் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அமைப்பையும் இதேபோல் இசையாக மாற்றும் போது வெளிவந்த இசையும் இதுவும் ஒன்றாகவே இருந்தன. அந்த இசையை தான் நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டுள்ளீர்கள். அன்னையின் திருவுருவத்தை அவள் காட்சி கொடுத்த மெக்சிகோ நாட்டின் வரைபடத்தில் மேல் வைத்து ஆராய்ச்சி செய்த முடிவுகளை அடுத்த பதிவில் காணலாம்.